பேச போகிறேன். அதில் ஸோ போர்டில் இருந்து பேசியிருப்பேன், இதில் ஷேர் பண்ணி பேசுவோம், அவ்வளோதான் வித்தியாசம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் பேசிகிட்டு இருக்கோம். எஃபிடி ஃப்ரீ பாடி டயக்ராம். சார் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஏற்கனவே சொல்லி கொடுத்தீங்க. மேலே இருந்தால் ப்ளஸ்ஸு, கீழே இருந்தால் மைனஸ்ஸு, ரைட்டில் இருந்தால் ப்ளஸ்ஸு, லெஃப்டில் இருந்தால் மைனஸ்ஸு. இப்போது இதில் ராக்கெட் சம் பேசியிருந்தோம். ராக்கெட் சம்மில் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்? v into dm by dt minus mg equal to m into a ன்னு கற்றுக் கொடுத்துருந்தேன். ஒருவேளை ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருந்தால் v into dm by dt minus mg equal to 0ன்னு கற்றுக் கொடுத்துருந்தேன். இந்த கன்வேயர் பெல்ட் சம்மு, அந்த வாட்டர் ஜெட்டு சம்மு அதெல்லாம் வந்தால் v into dm by dtன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். நேற்று இதுக்கான சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருந்தேன். ஓரளவு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கும். அடுத்தது கான்டாக்ட் பாடி, கனெக்டட் பாடி, புள்ளி சிஸ்டம். 1 hour இருக்குப்ப. இந்த மூணுத்தையும் நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். நல்லா கற்றுக்கிட்டு வாங்க. இந்த கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃபிடியில் நீங்கள் வீக்காக இருந்த அப்படின்னா இந்த லெசனில் சம் போட முடியாது. ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க போகிறது என்னென்னா கான்டாக்ட் பாடிஸ். சரி, இது வந்து ஃபஸ்ட்டு பாடி மாஸ் m1, இது செகண்ட் பாடி மாஸ் m2. நான் எஃப்ன்ற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அதனால் ரெண்டு பாடியும் ஒன்றா சேர்ந்து இந்த பக்கமாக நகருது, ஏன்ற ஆக்சலரேஷனில் நகருது. ஃபஸ்ட்டு பாடி செகண்ட் பாடி மேலே கொடுக்கக்கூடிய கான்டாக்ட் ஃபோர்ஸ் n. செகண்ட் பாடி ஃபஸ்ட்டு பாடி மேலே அதே கான்டாக்ட் ஃபோர்ஸை தான் திருப்பி கொடுக்கும். இதுக்கு எஃபிடி எழுதுங்க சார், இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுங்க. பை எஃபிடினாலே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஃப்நெட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். உங்களுக்கு புரியாததுனால நான் ஃபஸ்ட்டு ஒன்றா சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பாடி மாஸ் m1, எஃப்ன்ற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல செகண்ட் பாடியிலேருந்து ஃபஸ்ட்டு பாடிக்கு என்னன்ற ஒரு ஃபோர்ஸ் வருது, அதை மட்டும்தான் எழுதணும். டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் எழுதணும். சரி, இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுங்க. எஃப் ரைட்டில் போகுது ப்ளஸ்ஸு, என் லெஃப்டில் போகுது மைனஸ், ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அப்போ எஃப் மைனஸ் என் ஈக்குவல் டு எம்ஏ, ஈக்குவேஷன் 1. உங்களுக்கு புரியுதா? நல்லா கற்றுக்கிட்டியா? இது n1 கிடையாது, n. எஃப் ரைட்டில் போகுது, n லெஃப்டில் போகுது. நெட் ஃபோர்ஸ் என்ன? ஆப்போசிட்னா மைனஸ், எஃப் மைனஸ் என் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ரைட்டில் போகுது, அதனால் ப்ளஸ். சரி, ஃபஸ்ட்டு பாடி கற்றுக்கிட்டோம். செகண்ட் பாடி சொல்லிக் கொடுங்க. செகண்ட் பாடியோட மாஸ் m2. டேய், செகண்ட் பாடி மேலே என்னன்ற ஒரே ஒரு ஃபோர்ஸ் தாண்டா ஆக்ட் ஆகுது. கரெக்டா? நல்லா கவனிங்க. செகண்ட் பாடி மேலே, என் வார்த்தை புரியுதா? செகண்ட் பாடி மேலே, ஆன் த செகண்ட் பாடி ஒரே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன். அப்போ n ஈக்குவல் டு m2a மேலே m1a. இப்படி தான் முதல்ல ஈக்குவேஷன் எழுதி பழகணும், தனித்தனியாக. அடுத்தடுத்த கொஷினுக்குலாம் நீங்களே சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு சம் மட்டும்தான் நான் உனக்கு கற்று தரப்போகிறேன். அப்போ எஃப் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. எஃப் மைனஸ் என் ஈக்குவல் டு m1a, n ஈக்குவல் டு m2a. ரெண்டுத்தும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டோட்டல் எஃப் ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2 இன்ட்டு a. இந்த கொஷினில் பெரும்பாலும் அவங்க என்ன கேட்பாங்க? ஆக்சலரேஷன் கேட்பாங்கம்மா. அப்போ ஆக்சலரேஷன் வேணும்னா டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ்ன்னு கவனமாக கற்றுக்கணும். ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க. அந்த ஆக்சலரேஷனை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் m2a இருக்குல்ல, ரெண்டாவது ஈக்குவேஷன், அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு n கிடச்சிரும். இந்த எஃபிடியிலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது ரெண்டு விஷயந்தான். ஒன்று ஆக்சலரேஷன், இன்னொன்று கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா எப்போவுமே டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் தான் ஆக்சலரேஷன். இதுக்கு நீ ஃப்ரீ பாடி டயக்ராம்லாம் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆக்சலரேஷன் கேட்டாலே டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் தான். ஒருவேளை அவங்க கான்டாக்ட் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா m2a, m2 உனக்கு தெரியும், ஏதோ கண்டுபிடிச்சிட்ட, n கண்டுபிடிச்சிடலாம். சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு காமிங்க சார். இந்த 2 பிளாக் சிஸ்டத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ்
10 kg, second body of mass 20 kg, force 60 Newton. Find the acceleration and contact force. நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் 10 செகண்டில் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சிலரேஷனுக்கு இந்த ஆள் என்ன சொன்னார்? டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ்ன்னு சொன்னார். டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ? 60. டோட்டல் மாஸ் எவ்வளோ? 30. அதனால் 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட் பாடி செகண்ட் பாடி மேலே ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸை கொடுக்கும். செகண்ட் பாடி ஃபஸ்ட் பாடி மேலே ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸை கொடுக்கும். இந்த மாதிரி 2 பிளாக் வந்தாலே எண்ணுக்கு பதிலாக M2A தான். நல்லா கற்றுக்குங்க. நான் சொல்லித்தரது 2 பிளாக் சிஸ்டம், 3 பிளாக் கிடையாது. அப்போ 2 பிளாக்காக இருந்தால் n = M2A. சார் M2 20ங்க சார். A 2 40 நியூட்டன். இப்படி தான் கேட்பாங்க, இப்படி தான் சால்வ் பண்ணும். A கேட்பாங்க, N கேட்பாங்க, இப்படி தான் கேட்பாங்க. இது 2 பிளாக் சிஸ்டம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு FBD எழுத தெரியணும். உனக்கு எழுத தெரியுதான்னு நான் இப்போ செக் பண்ணுறேன். இப்போ நான் 3 பிளாக் எழுதுகிறேன், எனக்கு சொல்லுங்கள். ரைட்டாக ஆக்டிவாக இருந்து இந்த கிளாஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். தெரியலனா எத்தனை டைம் வேணாலும் கேட்டுக்கோ. FBD மட்டும் நல்லா கற்றுக்கிட்டேன்னா நீ வரப்போகிற எல்லா லெசன் சம்மும் நீங்கள் சூப்பராக சால்வ் பண்ணலாம். அப் டு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் வரைக்கும் FBD வரும். சார் 3 பிளாக் சிஸ்டம் இன் கான்டாக்ட். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் M1, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் M2, தேர்ட் பாடி ஆஃப் மாஸ் M3. Fன்ற ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. எல்லா பாடியும் ஒரே டைரக்ஷனில் ஒரே ஆக்சலரேஷனில் தான் மூவ் ஆகும். ஏன்னா எல்லா பாடியும் கான்டாக்டு. ஃபஸ்ட் பாடி செகண்ட் பாடி மேலே ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸை கொடுக்கும், N1. செகண்ட் பாடி ஃபஸ்ட் பாடி மேலே அதே கான்டாக்ட் ஃபோர்ஸு தான் திருப்பி கொடுக்கும். இங்கே தான் நியூட்டனோட தேர்ட் லா உள்ளே வருது, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஏன் சார் இங்கே N1 போட்டிங்க எங்களை கேட்காம? ஏன்னா இங்கே 2 கான்டாக்ட் பிளேஸ் இருக்குடா. M1க்கும் M2க்கும் நடுவில் ஒரு கான்டாக்ட் பிளேஸு, M2க்கும் M3க்கு நடுவில் ஒரு கான்டாக்ட் பிளேஸ். செகண்ட் பாடி தேர்ட் பாடி மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் N2, தேர்டு செகண்ட் மேலே கொடுக்கறது N2. முதல்ல ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஈக்குவேஷன் எழுதணும் இல்லையா? ஈக்குவேஷன் எழுதாமலே என்னால் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க முடியும். இப்போ தான் சொன்னீங்க சார், டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் தான் ஆக்சிலரேஷன். இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் N1 N2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுதணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். எல்லோரும் M1 முறைச்சி பாருங்கள். அப்படியே முறைச்சி பார்க்கும்போது அந்த M1 10 எரியணும். இப்போ அந்த M1 பாருங்களா, M1 மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு யாராவது சொல்லு. M1 மேலே மட்டும் 2. யார் யாரு? Force and contact. ரைட் பை சிம்பிளா சொல்லுமா. F N1 ஓகே பை. F ரைட்ல போகுது, N1 லெஃப்ட்ல போகுது. டேய் எல்லாருக்கும் புரியுதுல்ல? N1 லெஃப்ட்ல போகுது. மேலே இருக்கிற N1 பார்க்காத. இந்த N1 வந்து M2 மேலே ஆக்ட் ஆகுது. நான் கேட்குறது M1 மேலே ஆன் M1 ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஆக்சலரேஷன் ரைட் சைட். சார் ஈக்குவேஷன் 1 அழகாக எழுதிட்டோம் சார். யாராவது ஈக்குவேஷன் 2 சொல்லுங்கள் பார்க்கும். செகண்ட் பாடிக்கு சொல்லுங்கள். சும்மா சொல்லு, செகண்ட் பாடிக்கு சொல்லு. N1 minus N2 equals to M2A. N1 ரைட்டில் போகுது சார், நல்லா சொன்னடா. N2 லெஃப்டில் போகுது சார், ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். பட் நான் தனியாக டயக்ராம் போடல, ஏன்னா போன டைம் எடுத்து போட்டு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ உன்னோட பார்வை இந்த M2 மேலே மட்டும். ஸ்ரீஜித் கூப்பிட்டியா? வேற கூப்பிடல. ஓகே, உன்னோட பார்வை இந்த M2 மேலே மட்டும் இருந்தது அப்படின்னா M2 மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? N1 ஒரு ஃபோர்ஸு, N2 ஒரு ஃபோர்ஸு, M2A. ஏன்னா சொல்லுங்க பா, இந்த M3 மேலே மட்டும் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? N2 ஃபோர்ஸ். N2 ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன்.
முதல்ல எல்லாரும் ஈக்குவேஷன் எழுத கற்றுக்கிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணணும், ஒரு பாடியை மட்டும் பார்க்கணும், அந்த பாடி மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ரைட்டில் போனால் ப்ளஸ் போட்டுக்கோ, லெஃப்ட் வந்தால் மைனஸ் போட்டுக்கோ, ஃபோர்ஸு மட்டும் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஆக்சலரேஷன். ரைட்டில் போனால் ப்ளஸ், லெஃப்ட்டில் வந்தால் மைனஸ். இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்களேன், n1 n1 n2 n2. சரி, f ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏவை காமனாக வெளில எடுத்துருங்க. இதோ கண்டுபிடிச்சிங்களா ஏ வேணா எப்போ m1 + m2 + m3. இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த ஏவை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு n2 கிடச்சிரும். ஏன்னா ஆல்ரெடி உனக்கு கொஸ்டினில் என்ன தெரியும், m3 தெரியும். அடுத்தது இந்த n2 எடுத்துக்கிட்டு இந்த ஏவை எடுத்துக்கிட்டு செகண்ட் ஈக்குவேஷனுக்கு போனீங்கன்னா n1 கிடச்சிரும். அப்போ n1 n2 a இந்த 3 தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இந்த 3 பிளாக் சிஸ்டத்தில். ஃபஸ்ட்டு ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, n1 கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, n2 கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸ்ரீஜித் மைக் ஆன்ல இருக்கு பாருடா. ஏதாவது டவுட் இருக்கா சொல்லணுமா? ஓகே பா. சௌமியா குட் ஈவினிங். சஞ்சய் குட் ஈவினிங். ஹரிஷ் குட் ஈவினிங். அவனிகா குட் ஈவினிங். ரைட், மீதி எல்லாரையும் நான் பார்த்துட்டேன்னா பேசிட்டேன்னா ஓகே. ராம் கோகுல் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஓகே. அப்போ ஆக்சலரேஷன் n1 n2 இது 3 கேட்பாங்க சார். நாங்கள் கற்றுக்கிட்டோம் நல்லா. அடுத்தது கவனமாக கவனியே. சரி, இதில் ஒரு சம் போட்டு காமிங்களேன். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் 10 kg, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் 20 kg, third body of mass 30 kg. Force 30 Newton. Find the acceleration and n1 and n2. எனக்கு a வேணும், n1 வேணும், n2 வேணும். யோசிக்காம a சொல்லுங்க. Total force by total mass m1 + m2 + m3. சரி, எஃப் வந்து 30 பை 10 20 30 30 60. அதனால் 1/2 m/s². ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சேன் சார். அடுத்து என்ன வேணும்? n1 வேணும், n2 வேணும். இந்த 3 பிளாக்னாலே என்னை பாரு, எல்லாரும் கவனமாக காதுவாங்க. 3 பிளாக் சிஸ்டம்னாலே உங்களோட தேடல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்ச பிறகு n2க்கு தான் போகணும். அதான் ஈஸி. ஏன்னா n2 ஒரே ஒரு ஃபோர்ஸு லாஸ்ட்டாக இருக்கிறது மேலே ஆக்ட் ஆகும். என்ன படிச்சிங்க? n2 = லாஸ்ட் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். அங்கே n2 = லாஸ்ட் மாஸ் இன்ட்டு m2a. அதாவது 2 பிளாக்னா m2a, 3 பிளாக்னா m3. இதெல்லாம் எக்ஸாம்பிள் டக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்போ n2 வேணும்னா m3 ஒரு 30, a ஒரு 1/2, அதனால் 15. சார் கண்டுபிடிச்சிட்டோம். n2 15. n1 வேணும், வா விருப்பம். ஃபஸ்ட்டுலேயும் நீ கண்டுபிடிக்கலாம், ரெண்டாவதுலேயும் உனக்கு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டுலேருந்து செகண்டுக்கு போகிறது n1, செகண்டுலேருந்து ஃபஸ்ட்டுக்கு வர்றது n1. வா விருப்பம். இப்போ ஃபஸ்ட் பாடியை சொல்லுங்கள் சார். f - n1 = m1a. கரெக்டு தானே? ஏய், ஃபஸ்ட் பாடி பாருங்கடா. சார், எஃப் ரைட்டில் போகுது, n1 லெஃப்டில் போகுது. ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ரைட்டில் போகுது. எஃப் ஒரு 30, n1 தெரியாது, m1 10, a 1/2. இது 5. அப்போது n1 இந்த n1 இந்த பக்கம் வந்துடும், இந்த 5 இந்த பக்கம் வந்துடும். 25 நியூட்டன். புரியலம்மா? 25 நியூட்டன் சார். ரைட். 30 - 5 25 நியூட்டன். நல்லா சொன்னேன். அப்போது n2 15 நியூட்டன், n1 25 நியூட்டன், ஆக்சலரேஷன் 0.5 m/s². 3 பிளாக் நம்ம பேப்பரில் உங்கள் ஆலன் மாடலில் இதை மாதிரி மாடல் நிறைய பார்ப்பீங்க. ஐடியா ஒன்று தான், ரொம்ப சுலபமாக கற்றுக்கோயேன். உங்களுக்கு சுலபம்ன்ற வார்த்தை புரியுதா? ஈஸி. ரைட்டில் போனால் ப்ளஸ்ஸு, லெஃப்டில் வந்தால் மைனஸ்ஸு. அது ஃபோர்ஸுக்கு. ஆக்சலரேஷன் ரைட்டில் போனால் ப்ளஸ்ஸு, லெஃப்டில் வந்தால் மைனஸ்ஸு. லெஃப்டில் ஃபுல்லாக ஃபோர்ஸ் எழுதிக்க, ரைட்டில் ஃபுல்லாக மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் எழுதிக்க, அவ்வளோதான்.
அப்போ 2 பிளாக் சிஸ்டம் இன் கான்டாக்ட், 3 பிளாக் சிஸ்டம் இன் கான்டாக்ட் பார்த்துட்டீங்க. அடுத்தது கனெக்டட் பாடி பார்க்கலாமா? இதே மாதிரி தான் 2 பிளாக் சிஸ்டம், 3 பிளாக் சிஸ்டம், மோஷன் கனெக்டட் பாடியோடது, கனெக்டட் பாடிஸ் முன்னாடி பார்த்தது கான்டாக்ட் பாடி. இப்போ என்னெல்லாம் பேசுனீங்களோ அதே தான் திருப்பி பேச போறீங்க. ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ், செகண்ட் பாடி ஆஃப் மாஸ், ஒரு ஸ்ட்ரிங் நடுவில் இருக்கு, நடுவில் ஒரு கருப்பு கலரில் ஒரு கோடு போட்டிருக்குன்னு, அது ஒரு ஸ்ட்ரிங். உங்களுக்கு தெரியுமா? உங்களோட நீட் சிலபஸ் ஜேஇ சிலபஸ் string is massless, inextensible. String is massless, inextensible. அப்படிதான் கொடுப்பாங்க. inextensible ரப்பர் பேண்ட் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது. மாஸ்லெஸ், inextensible. எஃப்ன்ற ஃபோர்ஸை நான் கொடுத்து 2 பிளாக்கையும் புல் பண்ணுறேன், இழுக்கிறேன், இந்த பக்கமாக கொடுக்குறேன், எஃப்ன்ற ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போது இந்த ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடி மேலே ஒரு டென்ஷனை கொடுக்கும், செகண்ட் பாடி அகெயின் ஃபர்ஸ்ட் பாடி மேலே ஒரு டென்ஷனை கொடுக்கும். String is massless and inextensible. Tension is same everywhere. இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. எல்லா பாயிண்ட்லேயும் டென்ஷன் மாறாது, மாறாது. ரைட்டா? ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்கு நம்மளோட கற்பனை மாஸ்லெஸ். ஒருவேளை மேசிவ் ஸ்ட்ரிங்காக இருந்தால் டென்ஷன் ஒவ்வொரு இடமும் மாறும். இது மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கு. சரி, கற்றுக்கிட்டோம். இப்போ இதுக்கு எப்படி சார் FBD எழுதுறது? எந்த பக்கம்டா ஃபோர்ஸ் இருக்கு? ரைட் சைட் சார். ஆக்சலரேஷன் எந்த பக்கம்டா? யார் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த பக்கம் தான் இருக்கும். பட் நீங்கள் தேர் இழுக்கிறத பார்த்துருப்பீங்களே, தேர் தேர் தெரியுங்களா? இங்கிலீஷில் கூட என்ன சொல்லுவாங்களே, டெம்பிள் 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 பஸ் அப்போ அது பேர் என்ன? ஏய், தேருக்கு இங்கிலீஷ் என்னடா? தெரிலனா கேட்க தானே செய்யறேன், சொல்லித்தர வேண்டியதானே. கார்ட்வில், டெம்பிள் கார். டெம்பிள் கார். அப்போ அது எல்லாரும் தேர் எடுத்திருப்பீங்க, கோயில் போயிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கோம் உனக்கு. இல்லைனா அட்லீஸ்ட் டிவிலையாவது பார்த்துருப்பீங்க. எந்த பக்கமாக தேர் இழுக்கிறீங்களோ அந்த தேர் அந்த பக்கமாக நகர்ந்து வரும். அப்போ ஃபோர்ஸ் நீங்கள் எந்த பக்கமாக அப்ளை பண்ணுறீங்களோ ஆக்சலரேஷன் அது அந்த பக்கமாக வரும். ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது ஒரு அற்புதமான நியூட்டனோட தேர்ட்லாம், சரி செகண்ட்லாம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் பாடி நகரும், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனோட நகரும். இதுக்கு யாராவது பிடி சொல்லுங்கள் சார். எஃப் ரைட்டில் இருக்குப்பா, டி லெஃப்டில் இருக்குடா. ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ரைட்டில் இருக்குடா, அவ்வளோதான் சார். அங்கே எழுதின மாதிரியே இருக்குது, அங்கே என் போட்டோம், இங்கே டி போடுறோம், அவ்வளோதான். செகண்ட் பாடி பாருங்கள். செகண்ட் பாடி மேலே எத்தனை ஃபோர்ஸ் இப்போ ஆக்ட் ஆகுது? டீன்ற ஒரே ஒரு ஃபோர்ஸு இந்த M2-வை பிடிச்சி இழுக்குது. ஆக்சுவலாக எஃப் M1 இழுக்குது, M1 இந்த டி இந்த பக்கம் இழுக்குது, அவ்வளோதான். M1 மேலே 2 ஃபோர்ஸு உன் கண்ணுக்கு தெரியுது. ரைட் சைடில் எஃப்பும் லெஃப்ட் சைடில் டீயும் ஆக்ட் ஆகுது. ஆனால் அந்த M2 மேலே ஒரே ஒரு G1 மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ணுது, அந்த டி மட்டும்தான். சரி, டி ரைட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, டி ரைட்டில் இருக்குது. M2A ரைட்டில் இருக்குது. அப்போ டென்ஷன் போய் சேர்ந்துருமா சார்? ஆமாண்டா. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் வேணும்னா 2 மாசையும் ஆட் பண்ணி ஆக்சலரேஷன் சார். ஆக்சலரேஷன் வேணும்னா டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் சார். என்ன சார் திரும்ப திரும்ப ஏமாத்துறீங்க? கான்டாக்ட் பாடிலையும் இதே தான் சொல்லி கொடுத்தீங்க, கனெக்டட் பாடிலையும் இதே தான் சொல்லி தரீங்க. என்ன தான் நினச்சின்னு இருக்கீங்க? ரெண்டும் ஒன்று தான்டா. அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால கான்டாக்ட்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினேன். இங்கே நடுவில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால கனெக்டட்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறேன். கான்டாக்டு நார்மல் ஃபோர்ஸு என்னன்னு சொல்லி கொடுத்தேன். ஸ்ட்ரிங்குன்னா டென்ஷனு டீன்னு சொல்லி கொடுத்தேன். வார்த்தை மட்டும்தான் மாறுதே தவிர ஈக்குவேஷன் மாறாது. எல்லாம் அங்கே என்ன கற்றுக்கிட்டீங்களோ அப்படியே வரும். சரிங்க சார், புரிஞ்சிருச்சு. ஒருவேளை அந்த கொஷினில் எங்களுக்கு டென்ஷன் கேட்குறாங்க, என்னடா பண்ணுறது?
டென்ஷன் ஈக்குவல் டு M2A. எப்பவுமே இந்த டென்ஷனு, நார்மல் ஃபோர்ஸு இதெல்லாம் கேட்டாங்கன்னா, அதாவது கான்டாக்ட் ஃபோர்ஸ் N1 N2 எல்லாம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நீங்கள் லாஸ்ட் பாடியை கவனிங்க. அதுதான் ரொம்ப குட்டியாக ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். டென்ஷன் ஈக்குவல் டு M2A, அங்கே N2 ஈக்குவல் டு M3A, N2 ஈக்குவல் டு M2A. அங்கே படித்த ஞாபகம் இருக்கா? 3 பாடியாக இருந்தால் M3A, 2 பாடியாக இருந்தால் M2A. இங்கே 2 பாடி டென்ஷன் M2A. அவ்வளோதான் சார், ஏ தெரிஞ்சு போச்சு. M2 கொஷின்லேயே கொடுக்க போகிறாங்க, டென்ஷன் அழகாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ ஒரு சம் ஒன்று போட்டுக்காங்க. ஃபர்ஸ்ட் பாடி இங்கே இருக்குது, செகண்ட் பாடி இங்கே இருக்குது, எஃப்ன்ற ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பாடியை புல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் 10 kg, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் 15 kg, ஃபோர்ஸு 10 Newton அப்ளை பண்ணுறேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் அண்ட் டென்ஷன். இங்கே ஏன் சார் T1 T2 கிடையாது? டே 2 பிளாக் இருந்தால் ஒரு டென்ஷன் தான்டா இருக்கும், 3 பிளாக் இருந்தால் 2 டென்ஷன் இருக்கும். 2 பிளாக்குக்கு நடுவில் ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு தான் இருக்குது, அதனால் ஒரே ஒரு டென்ஷன் தான் இருக்கும். சார் ஆக்சலரேஷன் சொல்லி கொடுங்க. டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ்ன்னு இப்போ தான் ஃபார்முலா படிச்சிங்கப்பா. ஃபோர்ஸுக்கு ஒரு 10 ரூபா, மாஸ் 1க்கு ஒரு 10 ரூபா, மாஸ் 2க்கு ஒரு 15 ரூபா, 10 ரூபா பை 25 ரூபா, 10/25. இப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 1/2.5ன்னு எழுதலாம். இல்லை விருப்பம் இல்லைன்னா அப்படியே விட்டுரு. 10/25னா அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போது ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 10/25 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம் சார். ஒரே ஒரு டென்ஷன் தான் சார் வேணும். டென்ஷன் ஈக்குவல் டு M2A. M2 எவ்வளோடா? 15. ஏ எவ்வளோடா? 10/25. அதனால தான் அடிக்க வேணாம்னு சொன்னேன். 3 15, 5 25, 4 5, 2 10 சார், 6 நியூட்டன் சார். ரைட்டா? ஸோ 5th டேபிள் போட்டுக்கோங்க. 3 5s are 15, 5 5s are 25. அந்த 5 மேலே இருக்கிற 10 2 டைம்ஸு 3 × 2 6 நியூட்டன். அவ்வளோதான் சார். சார் லாஸ் ஆஃப் மோஷனில் இவ்வளோ ஈஸியாக இருக்குமா? நிஜமானவே லாஸ் ஆஃப் மோஷன் நிறைய ஈஸியான சம்ஸ்லாம் இருக்குது. பின்னாடி போகும்போது இந்த லாமிஸ் தியரம் ஃப்ரீ அங்கே வரும்பொழுது தான் கொஞ்சோண்டு கஷ்டமாக இருக்கும். சஞ்சய் ஏதாவது டவுட்டா? சார் டென்ஷன் த்ரூ அவுட் த ஸ்ட்ரிங் வந்து சேமாக தான் சார். டென்ஷன் த்ரூ அவுட் த அந்த ஸ்ட்ரிங் ஏன் சேமாக இருக்குன்னு சொன்னேன் சார். ஒரே ஸ்ட்ரிங் தானே சார்? அதுதான் காரணமா? இல்லை சார், நான் இருக்குமான்னு கேட்டேன். ஆமாம் பாவ், டென்ஷனும் சேம் எவ்ரிவேர். என்ன காரணம்னு உங்ககிட்ட சொன்னேன். மாஸ்லெஸ்னு ஒரு வார்த்தை சொன்னல, ஓகே சார். இன்எக்ஸ்டென்சிபிள்னு ஒரு வார்த்தை சொன்னல, ஆமாம் சார். அதனால தான் டென்ஷன் சேம் எவ்ரிவேர்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஓகே, அடுத்தது ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். த்ரீ பாடிஸ் இன் கனெக்டட் பாடி, 3 பாடி சொல்லி கொடுங்க சார். பை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாடி, செகண்ட் பாடி, தேர்ட் பாடி, எஃப்ன்ற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பிளாக்கு, செகண்ட் பிளாக், தேர்ட் பிளாக். இங்கே எத்தனை டென்ஷன்டா இருக்கும் சார்? இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு 2 ஸ்ட்ரிங் இருக்குது. அப்போ 2 டென்ஷன் இருக்கும் சார். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த டென்ஷன் T1, அகைன் இந்த டென்ஷன் T1. அப்போ என்ன அர்த்தம்? M1க்கும் M2க்கும் நடுவில் ஒரே டென்ஷன் தான் இருக்கும். நான் உன் மேலே கொடுத்தது, அகைன் நீ எனக்கு திருப்பி கொடுத்தது. M2க்கும் M3க்கும் ஒரே டென்ஷன் தான் இருக்கும். நான் எப்படி போகிறேனோ அந்த மாதிரி ட்ராப் பண்ணேன். அப்போ தான் அங்கே சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன், டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன், டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன். ஏன்னா ஃபோர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே.
யோசிக்காம ஆக்சலரேஷன் ஒன்றால் சொல்ல முடியும் டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் m1 + m2 + m3. எங்களுக்கு தெரியும் சார் இது. ஈக்குவேஷன் எழுதணும், ரொம்ப ஈஸி. F ரைட்டில் இருக்குது, T1 லெஃப்டில் இருக்குது, மாஸ் m1, ஆக்சலரேஷன் ரைட்டில் இருக்குது. ஈக்குவேஷன் 1 முடிஞ்சு போச்சு. செகண்ட் பாடி T1 ரைட்டில் இருக்குது, T2 லெஃப்டில் இருக்குது, மாஸ் செகண்ட் பாடி ஆக்சலரேஷன் ரைட் சைடில் இருக்குது. T3 m3. இப்போ ஒரு சம்மா போடும் பொழுது ஏ கண்டுபிடிச்சிடுறேன். ஏ கண்டுபிடிச்ச பிறகு நீ தேட வேண்டியது T2 தான். ஏன்னா இங்கே m3 ஒரே ஒரு பாடி இருக்கும். ஏ சும்மா ஈஸியாக சால்வ் பண்ணால் T3 கிடச்சிரும். இந்த ஏவையும் T2 ஏவையும் T2வையும் பார்த்துட்டாலே ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிடலாம், அதிகபட்சம் டிக் பண்ணிடலாம். அப்படியே ஆப்ஷன் மாறி இருந்தால் அந்த T2வை எடுத்துக்கிட்டு ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு போ, இல்லை ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு போ. T2 தெரியும், ஏ தெரியும், உன்னால் T1 ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ கான்டாக்ட் பாடியும் கனெக்டட் பாடியும் ஒரே மாடல் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரைட்டா? சரி, ஒரு சம் ஒன்று போட்டு காமிங்க. கவனி. ஃபர்ஸ்ட் பாடி, செகண்ட் பாடி, தேர்ட் பாடி, அப்ளைட் ஃபோர்ஸ் F. இந்த இடம் 20 kg, 40 kg, 60 kg. ஃபோர்ஸு 30 Newton. Find the value of acceleration, tension 1, tension 2. உனக்கான நேரம் 30 செகண்ட் எடுத்துக்கோ, இல்லை ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கோ. நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு மூணுத்துக்கும் பதில் மட்டும் சொல்லுங்கள். பூஜா, குட் ஈவினிங் மேம். சார் ஆக்ஸலரேஷன் 0.25 சார். ஆமாம்பா, 1/4 வச்சுக்கோ. பூஜா கேக்குதாம்மா? பூஜா, உன்னை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிளாஸ் டைம் போட்டோமா? உன்னை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு அது வந்திருக்காது இல்லை? எனக்கு ஞாபகம் இல்லை. ரைட், இப்போ நான் ரெக்கார்டர் சென்ட் பண்ணுறேம்மா. ஒரு 1/2 hour கிளாஸ் மட்டும் பார்த்துக்கோ. ரைட். ஆக்சலரேஷன் 1/4 வந்தால் ரைட்டு பா எல்லாருக்குமே. 0.25 வச்சா சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். டென்ஷன் 1 எவ்வளோ? 25 Newton. புரியல. 25 Newton. டென்ஷன் 1 25 Yes sir. இவன் சத்தமாக சொல்லுறாரு. Yes sir. 25 Newton. வர வர காது கேட்க மாட்டேங்குது பாருங்க, என்னன்னே தெரியல, வயசாயிடுச்சு. T2 எவ்வளோ? 15 Newton. 15 Yes sir. T2 சஞ்சய் 15 தான் சொன்னேன். ஓகே, 15 Newton. வந்திருக்கான்னு பாருங்க. சௌமியா கிடைச்சிருக்கான்னு பாரு, ஸ்ரீஜித் கிடைச்சிருக்கான்னு பாரு, ஷைனி, தர்ஷா, ரிஷிகா, ராஜஸ்ரீ, ரைட், மோனிகா, கோகுலவாசன், கேசவ், பிரீதா, ஹரிஷ், அர்ஜிதா, மணிகா, அகிலன். ஆன்சர் கிடைச்சிருக்கா? அடுத்தது புள்ளி சிஸ்டம் போகணும், அதுக்காக தான் கேட்டிருக்கேன். பதில் சொல்லு. தெரிலன்னு சொல்லு, நான் கற்று தரேன். சால்வ் பண்ணிட்டுன்னு சொல்லு. இப்போ எதுவுமே பாயை திறக்காமல் அப்படியே கம்முனே உட்காந்துருப்பீங்களா? என்ன சொல்கிறேன், இது கிளாஸ் ரூம் கிளாஸாக இருந்தால் திட்டியே கொண்டுடுவேன். என்ன பண்ணுறது, நான் இங்கே ஒரு லேப்டாப் முன்னாடி கத்தின்னு உட்காந்துருக்கேன், அங்கே உட்காந்து நீங்கள் ஜாலியாக கேட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த ஆள் என்ன பண்ணிட்டு போகிறான் அப்படின்ட்டு. இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் ஆக்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் பேச வச்சுக்கலாம். ஆனால் எஸ் சார் நடித்தா போதும். கிளாஸில் அப்படி பண்ண முடியாது. இல்லை, என்ன பண்ணுறது, இந்த கொரோனா எல்லாம் அப்படி மாற்றிடுச்சு. இதுவும் நல்லா தான் இருக்குது. கூப்பிட்டு போயிட்டு விட்டு வர டைம் இல்லை. இப்போ ஒரு 1 hour கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சென்டரில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா எப்படியும் மினிமம் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல், 10 நிமிஷம் அப் அண்ட் டவுன், 20 minutes வேஸ்ட்டாக போகும். வந்தது டயர்ட் ஆகும். நிறைய விஷயம் இருக்குது. உன்னோட ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் கற்றுக்கலாம். ரைட். ஸோ டயலாக் போகுதுன்றியா? இப்போ எஃப் இந்த பக்கம் இருக்குது, டென்ஷன் 1 இந்த பக்கம் இருக்குது, டென்ஷன் 1 இந்த பக்கம் இருக்குது, டென்ஷன் 2 இந்த பக்கம் இருக்குது, டென்ஷன் 2 இந்த பக்கம் இருக்குது. ஆக்சலரேஷன் வழக்கம் போல் டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். டோட்டல் ஃபோர்ஸு, டோட்டல் மாஸ் 20, 40, 60, 120.
அதனால இந்த ஆக்சலரேஷன் மட்டும் எப்பவுமே ஃப்ராக்ஷன் எடுக்காதீங்க. இப்போ இந்த 0 அப்படிலாம் எடுக்காதீங்க, உங்களுக்கு சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்படியே 1/4 என்ன வருதோ அப்படியே வச்சுக்கோங்க. T2 M2A பார்த்தாலே தெரிஞ்சது 15. T1 30 - T1 = 20 × 1/4 5 பார்த்தா தெரியுது 25. அவ்வளோதான். அதிகபட்சம் நீ ஒரு ட்ரெயின்டாக இருந்த அப்படின்னா இந்த சம்மெல்லாம் நோட்டில் கையை வைக்காமல் உன்னோட பார்வையாலே அதை சால்வ் பண்ணுவீங்க. அதிகபட்சம் ஒரு 15-20 செகண்டே தேவைப்படாது. நான் சொல்கிறது ட்ரெயின்டாக இருந்தால். ரைட்டா? பழக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் சால்வ் பண்ணி உன் கைக்கு ஃபிசிக்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கணும், சம் சால்வ் பண்ண கற்றுக் கொடுத்துருக்கணும். சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்ட்டு. உனக்கு தெரியாது, உங்கள் அம்மா அப்பாவை கேட்டுப்பாரு, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க எப்படி பார்த்தாலும் 80களின் குழந்தைகளாக இருப்பாங்க, இல்லைன்னா 75 80 இப்படி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த டயலாகு. அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. நான் வேணால் எழுதி விட காட்டுறேன். தொட்டில் பழக்கம். என்ன சார் சுடுகாடுலாம் எழுதுறீங்கன்னு கேட்காத, அந்த டயலாக்ல வரும். சுடுகாடு மட்டும். தொட்டில் பழக்கம், தொட்டில் தெரியுதுல்ல, குழந்தையா இருக்கும்போது பழக்கமோட ஹாபிச்சுவல் எல்லாமே. சுடுகாடு மட்டும் ப்ராக்டிஸ் ஒரு டைம் பண்ணிட்ட அப்படின்னா அது எந்த டைமுமே அது மறக்காதுன்றதுக்கான மீனிங் தான். ரைட்டா? இவனை கேட்டுப்பாரு, உனக்கு இந்த டயலாக் புதுசாக இருக்கலாம், பட் உன் மம்மி டாடிக்கு இது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்க அம்மா அப்பா இந்த வார்த்தையை அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. நிறைய வார்த்தைகள் எல்லாமே காணாமல் போயிடுச்சு உங்களுக்கு. ரைட்டு. ஸோ கான்டாக்ட் பாடி பேசிட்டோம், கனெக்டட் பாடி பேசிட்டோம். சார் சூப்பரான டாபிக் சார், புள்ளி சிஸ்டம் போயிடலாமா? ரைட்டு. புள்ளி சிஸ்டம். புள்ளியா சார்? புள்ளின்னா எங்களுக்கு தெரியாது. கிணறு தெரியும்ல, கிணறு இங்கிலீஷில் என்னடா? வெள்ளா. ரைட். கிணறு கூட தெரிலனா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதனால் உனக்கு கிணறு தெரிலனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. புள்ளின்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வீல் மாதிரி இருக்கும். இந்த கிணத்துலலாம் பக்கெட்ல இருந்து தண்ணி மேலே கொண்டு வர்றதுக்காக இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டைரெக்டாக இப்போது இதான் கிணறுன்னு வச்சுக்கோங்களேன். டைரெக்டாக பக்கெட்டை உள்ளே கொண்டு போயிட்டு அப்படியே டைரெக்டாக கொண்டு வெளில இழுக்கும் பொழுது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் சென்டர் ஆஃப் மாஸ் ஃபுல்லாக உன் கையில் இருக்கும். அதெல்லாமே நீங்கள் சென்டர் ஆஃப் மாஸில் படிப்பீங்க. உனக்கு இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே ஒரு புள்ளியோட ஹெல்ப்போடு நீங்கள் இழுக்கும் பொழுது ஈஸியாக மேலே லிஃப்ட் ஆகும். இங்கே நடக்கிற விஷயத்தை தான் இங்கே நீங்கள் படிக்க போகிறீங்க. புள்ளி சிஸ்டம். லெட் அஸ் கன்சிடர் புள்ளி இஸ் மாஸ்லெஸ், ஃப்ரிக்ஷன்லெஸ். இந்த வார்த்தை ரெண்டுமே முக்கியம். சார் புள்ளி இரும்பு தானே, வெயிட்டாக தானே இருக்கும். சின்ன பசங்க ஏன் எங்களை ஏமாத்துறீங்க? நீ பார்க்குற புள்ளிலாம் மாஸ்லெஸ். ஆக்சுவலாக அதுக்கு மாஸ் இருக்கும். நம்ம படிக்கிறது மாஸ்லெஸ் புள்ளிக்கு தான் ஈக்குவேஷன் எழுதணும். மேசிவ் புள்ளி உங்கள் சிலபஸில் கிடையாது. மேசிவ் புள்ளி யூஜிபிஜிக்கு அப்புறம் தான் அது எல்லாமே. புள்ளிக்கு மாஸ் இருந்தால் என்ன ஆகுன்ட்டு அது ஃபிசிக்ஸ் படித்தா. உனக்கு 12th நீட் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸில் மாஸ்லெஸ் புள்ளி மட்டும்தான். அதனால் நீ பயப்பட தேவை. போய் சிலபஸ் எடுத்துப்பாரு, மாஸ்லெஸ் புள்ளின்னு தெளிவாக ஒரு வார்த்தை இருக்கும். புள்ளி ஃப்ரிக்ஷன்லெஸ், மாஸ்லெஸ். ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ், இன்எக்ஸ்டென்சிபிள். இல்லை இது பாருங்க, செம்ம ஜாலியாக இருக்கும், செம்ம சூப்பராகவும் இருக்கும். அப்படி வேற ஒரு உலகத்துக்குள்ளார இப்போ நீ வரப்போகிற. பாடம் நடத்துறியோ இல்லையோ, டயலாக் மட்டும் நல்லா பேசுகிறேன்னு தானே இப்போ எல்லாம் யோசிச்சுன்னு இருக்கேன். வேறு வழியே இல்லை. 1 மணி நேரம் உன்னை ஜாலியாக உட்கார வைக்கணும்னா ஏதாவது கதை பேசி ஆகணும். இதான் புள்ளி. மாஸ்லெஸ் புள்ளி, ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி. இந்த புள்ளி மேலே அழகாக ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுங்க. இதில் நிறைய ஷார்ட்கட் கற்று வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறேன். நீ நல்லா கற்றுக்க, யாருக்கு வேணாலும் கற்றுக் கொடு. யாராவது கேட்டாங்கன்னா கற்றுக் கொடுக்காம மட்டும் இருக்காது, அது தப்பு. ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் M1, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் M2. சரி, என்ன சார் நடக்குது? M1 பெருசாக இருந்தால் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இந்த பக்கம். சார் நீங்கள் தராசு மாதிரி சொல்கிறீங்க. ஒரு பக்கம் தராசு கீழே, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட
எந்த பாடியோட மாஸ் அதிகமாக இருக்கோ டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் அந்த பக்கமாக தான் இருக்கும். எந்த பாடியோட மாஸ் கம்மியாக இருக்கோ அதோட ஆக்சலரேஷன் மேலே போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் பாடி பாருங்கள் மேலே போகுது, ஃபர்ஸ்ட் பாடி பாருங்கள் கீழே போகுது. இதுக்கு FBD எழுதுங்க சார். அகைன் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன், டே அப்வர்ட் மேலே இருந்தால் ப்ளஸ்டா, கீழே இருந்தால் மைனஸ்டா. சார் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதான் M1G. இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, பாடி ஃப்ரீயாக ஹேங் ஆகுது அப்படின்னா mg, இங்கே M1G. இங்கே என்னடா அர்த்தம், M2G. ஏற்கனவே உங்கள்கிட்ட இந்த வார்த்தையை நான் சொன்னேன், 2 பிளாக்குக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரிங் இருந்தால் ஒரு டென்ஷன் மட்டும்தான்டா இருக்கும். நல்லா கற்றுக்குங்க, 2 பிளாக் மட்டும்தான் இருக்குன்னா ஒரு டென்ஷன் தான் இருக்கும். 3 பிளாக் இருந்தால் தான்டா 2 டென்ஷன் இருக்கும். சரி, இது ஒரு டென்ஷன். அதாவது அந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லாக ஒரே டென்ஷன்றதை சொல்கிறதுக்கு தான் இதை நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு FBD எழுதுங்க சார். நிறைய மெத்தட் இருக்குப்ப, ஆனால் உனக்கு எது ஈஸியாக புரியுமோ அதை நான் சொல்லித்தரேன், அதை கற்றுக்கோ சார். எல்லாரும் M1 கவனிங்க, எல்லாரும் உங்களோட பார்வை M1ல் இருக்கணும். T மேலே இருக்கு சார், M1G கீழே இருக்கு சார், மைனஸ். பாடியோட மாஸ் M1, ஆக்சலரேஷன் டவுன்வர்ட், ஸோ மைனஸ். நல்லா கற்றுக்குங்க, சைன் கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சலரேஷன் கீழ் நோக்கி போகுது, அதனால மைனஸ். ஈக்குவேஷன் 1. உன்னோட புத்திசாலித்தனம் என்னவா இருக்கணும்னா, ரைட் சைடில் மைனஸ் வராமல் நீ பார்த்துக்கணும். அப்போது இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த M1G ப்ளஸ் ஆகிடும், இந்த T மைனஸ் ஆகிடும், ஈக்குவல் டு M1A. உங்களால் உணர முடியல, எனக்கு ரைட் சைடில் மைனஸ் இருக்கக்கூடாது. அப்போ ஹோல் ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணு. M1G ப்ளஸ்ன்றதுனால நான் அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஈக்குவேஷன் 1. எல்லாரும் செகண்ட் பாடியை பாருங்க. M2 பாருங்க, T மேலே இருக்கு சார், M2G கீழே இருக்கு, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் மேலே இருக்கு சார். ஈக்குவேஷன் Tயும் போய் சேர்ந்து M1G minus M2G, M1 plus M2 into A. இது வரைக்கும் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த புள்ளி சிஸ்டம்னு ஆரம்பிச்சோம்ல, என்னெல்லாம் சார் இங்கே கேட்பாங்க? ஆக்சலரேஷன் ஒரு கேள்வி கேட்பாங்கடா, ஒரு டென்ஷன் இருந்தால் அவனை மட்டும் கேட்பாங்க, 2 டென்ஷன் இருந்தால் T1 T2 கேட்பாங்க. அப்போ ஆக்சலரேஷனுக்கு என்ன சார் ஃபார்முலா? மேலே பார்த்து எழுதுங்க அப்படியே. ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு M1G மைனஸ் M2G. ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு M1G minus M2G by total mass M1 plus M2. Net pulling force by total mass M1G minus M2G by total mass. இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு இன்னொரு ஈஸியான வழி இருக்குதா? இந்த லைன் எல்லாரும் படிச்சுக்கோங்க. நெட் புல்லிங் ஃபோர்ஸ் by total mass. நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். இனிமேல் நீங்கள் ஈக்குவேஷனே எழுத தேவையில்ல, டைரெக்டாக ஆக்சலரேஷன் போயிடலாம். சரி, இது எங்களுக்கு சரியாக புரியல, இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக் கொடுங்க. மறுபடியும் அந்த சமக்கு போங்க. பை இது புள்ளிடா, இந்த பிளாக்கோட மாஸ் M2, இந்த பிளாக்கோட மாஸ் M1. யாரோட மாஸ் அதிகமாக இருக்குது? M1ஓட மாஸ் அதிகமாக இருக்குது, M2ஓட மாஸ் கம்மியாக இருக்குது. புல்லிங் நான் இழுக்கிறது. M1 யார் இழுக்கிறா? M1G தான் இழுக்குது. புல்லிங் ஃபோர்ஸ் பிடிச்சி இழுக்கிறது. இந்த கதவை திறக்கும் போதெல்லாம் புல் புஷ்ன்னு போட்டிருப்பாங்கல்ல, அவன் போடலன்னா கூட பிரச்சனை இல்லை, கரெக்டாக திறந்துருவேன். அவன் புல்லு புஷ்ன்னு போடும்பொழுது புல்லுனா இழுக்கிறதா தள்ளுறதான்னு அந்த இடத்துல போய் கன்ஃபியூஸ் ஆகும். நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இழுக்கிறதுக்கு பதிலாக தள்ளின்னு கிடப்பேன், தள்ளுறதுக்கு பதிலாக இழுத்துன்னு கிடப்பேன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ புல்லிங் இழுக்கிறது இல்லை, M1G கீழே இழுக்குது, M2G இந்த பக்கம் இழுக்குது. ஆனால் யார் ஜெயிக்கிறா? M1G தான் ஜெயிக்குது. ஏன்னா M2G கம்மியாக இருக்குது.
m1g minus m2g by total mass. அப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? நெட் புல்லிங் ஃபோர்ஸ். நெட் புல்லிங் ஃபோர்ஸ்னு என்ன அர்த்தம்? அங்கே இருக்கிற ரெண்டு ஃபோர்ஸோட நெட்டுனா ரிசல்டன்ட்டு. சேம் டிரெக்ஷனாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ஆப்போசிட்டாக இருந்தால் மைனஸ். m1g எந்த பக்கம் இருக்குது, m2g எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துக்க. இதே கொஷின் m2 பெருசாக இருக்குடா, m2g minus m1g by total mass. கீழே எந்த பிரச்சனையும் இல்லை, பை டோட்டல் மாஸ். ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிள் ட்ரிக்கு தான் இது. இனிமேல் நீங்கள் ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 2 பிளாக் கொடுத்துருக்காங்க. சில டென்ஷன் வேணும் எங்களுக்கு. இது ஒரு டென்ஷன். அப்போது நீ என்ன பண்ணணும்னா, எந்த பாடியோட வெயிட் கம்மியாக இருக்கோ அந்த பாடியை கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா அதுதான் மேலே போகும், இங்கே ஆக்சலரேஷன் கீழே வரும், மைனஸ் எந்த பிரச்சனையும் வராது. திரும்பவும் சொல்கிறேன், 2 பிளாக்காக இருந்தால் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த பிளாக்கோட மாஸ் கம்மியாக இருக்கோ அந்த பிளாக்கை கவனிங்க. பிளாக் இல்லை, மாஸை கவனிங்க. ஸோ எழுதுங்க பார்க்க. டி மேலே இருக்குது, m2g கீழே இருக்குது, m2a. ஏ தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். m2 தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். டென்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். சரி, இந்த கொஷின் ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோட சம் போட்டு காமிங்க. கோடமாரே இது எல்லாமே நம்ம அந்த மாடலில் பார்க்க தான் போகிறோம். இன்றைக்கி நான் கான்செப்ட் பேசுறதுனால சும்மா ஒரு நம்பர் கொடுத்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இதே தான் அங்கேயும் இருக்கும், நம்பர் வேறு இருக்கும். கிளாஸ் முடிஞ்சதும் மார்க் பண்ணி தர கொஷினை நைட் ட்ரை பண்ணு. போனலாம் போயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. 10 kg 8 kg. ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் அண்ட் டென்ஷன். இங்கே வேறு எந்த டேட்டாவும் கொடுக்க மாட்டான். அதான் சொல்கிறேன்ல, நீ ட்ரெயின்டாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். 10g minus 8g by 10 plus 8. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நீ ஒரு வேளை பழக்கப்பட்டவனாக இருந்தால் ஃபார்முலா கூட எழுத மாட்டேன். m1g minus m2g by total mass. உனக்கு தான் தெரியும்ல, யார் பெருசாக இருக்கா, இவன் தான் பெருசாக இருக்கான். யார் சின்னதாக இருக்கா, இவன் தான் சின்னதாக இருக்கான். உனக்கு தெரியுதா? mg அதுதான் 8 into g 10 into g நான் எழுதியிருக்கேன் பை டோட்டல் மாஸ். அப்போ 2g by 18 g by 9. இன்னும் நல்லா சொன்னால் 10 by 9. ஏன்னா g நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். இந்த லெசன் ஃபுல்லாகவே g 10ன்னு நம்ம எடுப்பாங்க. சார் டென்ஷன் சொல்லுங்கள் சார். t இங்கே இருக்குடா, t minus 8g equal to 8 into a. கரெக்ட் தானே? t மேலே இருக்குது, 8g கீழே இருக்குது. ஆக்சலரேஷன் கீழேருந்து மேலே போகுது, ஏன்னா 10g தான் ஜெயிக்கும். அப்போ t equal to 8g plus 8a. t equal to 8g plus 8. ஏக்கு பதிலாக g by 9. g by 9. 72g plus 8g by 9. ஏன்னு உனக்கு தெரியுது? 9 8s are 72. வாய்ப்பாடு நீங்கள் படிச்சிருப்பீங்க. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது 8 8 64, 9 8 72, 5 8 80 இப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் 16 வாய்ப்பாடு கேட்டால் நான் தலைகீழ சொல்லுவேன். என்ன ரீசன் அப்படின்னா, 5வது படிக்கிற வரைக்கும் டெய்லி 16 வாய்ப்பாடு எழுதி காமிக்கணும் அந்த டீச்சர்கிட்ட. டியூஷனம்மான்னு சொல்லுவாங்க ஊரில். அவங்க வேறு எதுவும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. கூட்டல் கணக்கு, கழித்தல் கணக்கு, பெருக்கல் கணக்கு, வகுத்தல் கணக்கு, வாய்ப்பாடு. அது வாய்ப்பாடு நேராக சொல்லணும், தலைகீழ சொல்லணும். அப்புறம் இந்த பின்னம் இருக்குல்ல, 1 கால் 2 கால் அரை, 3 கால் 3 கால் 4 கால் 1. 1/4 டேபிள்ரா, 1/2 செகண்ட் டேபிள், 3/4 டேபிள், 1 முக்கா 2 முக்கா 1/2, 3 முக்கா 2 கால், அந்த மாதிரி இருக்குல்ல. அதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு 15-20 வருஷமாக யாரும் படிக்கிறது இல்லை, அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இந்த பின்ன கணக்கு இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் வாய்ப்பாடு மட்டும் நான் வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். போனதும் வாய்ப்பாடு எழுதி காட்டுறோம். 16 வாய்ப்பாடும் கீழே தலைக்கீழே இருக்கும். 1லேருந்து கீழே 20 வரைக்கும் படிக்கணும், 20லேருந்து மேலே 1 வரைக்கும் படிக்கணும். 5 வருஷமாக இதே படிச்சுட்டு இருந்தால்
அதனால் வாய்ப்பாடு அசால்ட்டாக கற்றுப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லா வாய்ப்பாடு தெரியும். ரைட்டு, பாடம் எடுக்க வந்து தான் இப்போ கஷ்டப்பட்டு 9 8 சார் 72ன்னு பார்த்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. 72 × 8 ப்ளஸ் 8g/9 வேணால் சால்வ் பண்ணிக்கோங்க. 800/9 நியூட்டன். டென்ஷன் கிடச்சிச்சா, ஆக்சலரேஷன் கிடச்சிச்சா? இப்படி தான் சம்ம சால்வ் பண்ணணும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குப்ப, அதனால தான் அது கடைசியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஒரு டென்ஷன் டீடா, இங்கே ஒரு டென்ஷன் டீ பா. எல்லாருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த இடம் தான் எல்லாரும் தப்பு பண்ணுறது. இதை இவ்வளோ நேரம் கற்றுக் கொடுத்ததெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. இன்னொரு கேள்வி கேட்பாங்க, ஒரு புள்ளி கொஷின் வந்துட்டாலே 3 கொஷினுக்கான பாசிபிள் இருக்குது. ஒன்று ஆக்சலரேஷன், இன்னொன்று டென்ஷன், இன்னொன்று ரிசல்டன்ட் ஆன் புள்ளி. என் வார்த்தையை காதில் வாங்கு, ரிசல்டன்ட் ஆன் புள்ளி. அப்போ இந்த புள்ளி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன சார்? ஆர் மேலே இருக்குது, அதுக்கு நேராக கீழே ஒரு டி இருக்குது, கீழே ஒரு டி இருக்குது. ஆர் மேலே 2 டி கீழே, அதனால் 2t. அப்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் புள்ளின்னு கேட்டாங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 2t. நான் எழுதுறது இந்த கொஷினுக்கு மட்டும்தான், எல்லா கொஷினுக்கும் நீங்கள் இப்படி எழுதக்கூடாது. அந்த டயக்ராம் பார்த்து தான் எழுதணும். இந்த கொஷினுக்கு ஆர் ஈக்குவல் டு 2t. டீலோ கண்டுபிடிச்சிங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு 2 × 800/9 இவ்வளோதான் ஆன்சர். அப்போ ஒரு புள்ளி சிஸ்டம், இந்த புள்ளி கொஷின் வந்ததுனாலே 2 பிளாக் அப்படின்னாலே 3 கேள்விக்கான வாய்ப்பு. ஒன்று ஆக்சலரேஷன், ஒன்று டென்ஷன், இன்னொன்று ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் புள்ளி. கற்றுக்கிட்டோமாப்பா? ஓகே. இப்போ ஒரு கொஷின் ட்ரா பண்ணுறேன், எனக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணு. என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேச, அப்போ தான் உனக்கு நல்லா புரியும். தப்பாக சொல்லிடுவோன்னு பயந்துகிட்டே உட்காந்தா நீ பயந்துகிட்டே தான் உட்காந்துருக்கும். 4 டைம் தப்பாக சொன்னால் பரவாயில்ல. இது புள்ளி, ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ், செகண்ட் பாடி ஆஃப் மாஸ். சொல்லும் பொழுதே 2 மாதம் சேம்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் அண்ட் டென்ஷன். யோசிக்காமல் உங்களோட பதில் வேணும் எனக்கு. ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் எவ்வளோ? 0. 0வா மொத்தமே? ஆக்சலரேஷன் 0வா? ஆமாம் சார், 0 சார். ஏன் 0? ஆக்சலரேஷனுக்கான அவ்வளோதான். சேம் மாஸாக இருக்கும்பொழுது எப்படிப்பா பாடி நகரும்? சேம் மாஸாக இருக்கும்பொழுது 2 தராசும் சேமாக இருக்கும்பொழுது தராசு எப்படி கீழே மேலேயும் போகும்? அப்போ m1 = m2ன்றதுனால ஆக்சலரேஷன் 0. டென்ஷன் சொல்லுங்கள் சார். T = m1g. இங்கே டென்ஷன் சொல்லுங்கள் சார். T = m2g. ஏன்னா இங்கே ஆக்சலரேஷன் கிடையாது, 0. கரெக்டா? ஆக்சலரேஷன் 0, அதனால T = m1g, T = m2g. கற்றுக்கிட்டீங்களா? இது 2 பிளாக் சேமாக இருந்தா, இப்போ நான் டயக்ராம் போடுறேன், அதுக்கு எல்லாரும் ஆக்சலரேஷன் ஃபார்முலா சொல்ல ட்ரை பண்ணுங்க. புள்ளி m2 m1, ஃபைண்ட் ஆக்சலரேஷன். டக்குன்னு சொல்லுங்க. m2g minus m1g by m1 plus m2. அவ்வளோதான், பை டோட்டல் மாஸ். அப்போ என்ன கற்றுக்கிட்டீங்க? யாரோட மாஸ் பெருசாக இருக்கோ அவன் தான் முதல்ல இருக்கணும். அதுக்காக தான் சொல்லியிருந்தேன். இங்கே டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மாசை பயன்படுத்தினா உன்னோட புத்திசாலித்தனம் சொல்லுங்க பார்க்கும்? m1. ஏன்னா அந்த மாசில் வரும்போது தான் ப்ளஸ் வரும் ஈஸியாக. இங்கே m1g சார். அப்போ m2ல கண்டுபிடிக்க முடியாது, நான் அப்படி சொல்லலை, கண்டுபிடிக்கலாம். இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டு -1 போட்டு கிடக்கணும், தேவையில்லாத வேலை இருக்குது. அப்போ லைட்டர் பாடி மேலே போகும். அப்போ T minus m1g = m1a. கற்றுக்கிட்டீங்களா சார்? நல்லா இருக்கு இந்த கொஷின். அப்படியே ஒரு 3 பிளாக் சொல்லி கொடுத்துருங்க. 2 பிளாக் தானே இப்போ பேசுனீங்க. 3 பிளாக் பார்த்துருவோமா? இங்கே வாங்க. புள்ளி பாஸ் m3. ரொம்ப கவனமாக கவனிங்க பார். m2 m1. இப்போது டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன்
எப்படி வேணாலும் இருக்கலாம். M3 பெருசா இருந்தா இந்த பக்கம் இருக்கும், கீழே இருக்கும். M3 கீழே இருக்கும். M3 விட M1 M2 சேர்ந்து பெருசா இருந்தா ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கும் இல்ல? இப்போ நான் என்ன பண்றேன், M1ம் M2ம் சேர்ந்து M3 விட பெருசா இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். இது ஒரு 10 கேஜி, இது ஒரு 8 கேஜி, இது ஒரு 12 கேஜி, இப்படி இருக்க ஒரு கொஷின். அப்போ டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் எந்த பக்கம்டா இருக்கும் சார்? ரைட் சைட் கீழே தான் சார் இருக்கும். இப்படி இருக்கும் சார். நீ தான் கற்றுக்கிட்டல இந்த கொஷினுக்கு. யாராவது ஆக்சலரேஷன் ஃபார்முலா சொல்லுங்க. M1g plus M2g minus M3G minus M3g. அடுத்தது by total mass. அவ்வளோதான், பை டோட்டல் மாஸ். M1 plus M2 plus M3. உங்களால் உணர முடியுதா? புல்லிங், நெட் புல்லிங் சார். M1gயும் M2gயும் ஒரே டைரக்ஷன் சார், அதனால் ஆட் பண்ணிக்கணும். M3g அவனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது சார், அதனால் மைனஸ். இப்போ போய் உட்காந்து ஈக்குவேஷன் எழுத தேவையில்ல. அப்போ முதல்ல ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சோமா? இதுக்கு தான் அந்த ஃபார்முலா அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். M1g plus M2g minus M3g by total mass. M1 plus M2 plus M3. கற்றுக்கிட்டோமா சார்? அப்படியே ஒரு நிமிஷம் டென்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க. டே ஃபர்ஸ்ட் பிளாக்கும் செகண்ட் பிளாக்குமான டென்ஷன் T1 டா. செகண்ட் பிளாக்கும் தேர்ட் பிளாக்குமான டென்ஷன் T2 பை. யாராவது சொல்லுங்க, இந்த கொஷினோட R எவ்வளோ? வாய் தர. 2 times of T2. 2 times of T2. உங்களால் உணர முடியுதா? மாமிட்ட வச்சு ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. சரி நான் வரேன். இந்த ஃபோன் இந்த சாரி பா. யாராவது என்கிட்ட பேசுங்க. கேக்குதா? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கேக்குதா? கேக்குதா? ரைட் பா. சாரி பா. இன்னும் ஒரு 5 minutes. ஸோ ஆக்சலரேஷன் நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் R ஈக்குவல் டு 2T2 தெரிஞ்சு போச்சு. சரி ஈக்குவேஷன் எழுதுங்க. T2 மேலே இருக்கு, M3G கீழே இருக்கு, ஈக்குவல் டு M3A. உனக்கு புரியுதா நான் என்ன சொன்னேன்? லைட்டர் பாடியை முதல்ல பாருங்க, அவங்க ஈஸியாக T2 நீங்க கண்டுபிடிச்சிடலாம். T2 தெரிஞ்சிருச்சு. அப்ப T1 சார், T1 கீழே இருக்கிற பாடி பாருங்க, M1 பாருங்க. இந்த கொஸ்டின்ல மட்டும் நீங்க M2 தொடவே தொடாதீங்க. ஒருவேளை 3 பிளாக் இருந்ததுன்னா M2 பக்கத்துல போகாத. M3 எழுதும் பொழுது T2 கண்டுபிடிச்சிடலாம், M1 எழுதும் பொழுது T1 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ M1ல கவனிங்க, T1 மேல இருக்கு, M1G கீழே இருக்கு, ஈக்குவல் டு M1A. A தெரியும், T1 T2 அழகா கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டாப்பா? ஸோ இந்த மாடல் சமயம் நல்லா கற்றுக்குங்க. 2 பிளாக் 3 பிளாக் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னும் ஹரிசாண்டல் ஒன்று இருக்கு, அப்புறம் இன்க்ளைன்ல 2 கான்செப்ட் அது முடிச்சா புள்ளி முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் நாளைக்கு ஒரு 80% ஆஃப் லெசன் நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு நிமிஷம்